21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு நாளை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கடலோர மீனவ கிராமங்களில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. அந்த வகையில் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் சுனாமி பேரலையில் சிக்கி உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் சென்னை வடக்கு மாவட்ட திமுக மீனவர் அணி சார்பில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் சென்னை வடக்கு மண்டல பொறுப்பாளருமான R.D. சேகர் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் இறந்தவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி கடலில் பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினம் கிராமத்தில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மீனவர்கள் அனைவரும் கருப்பு பேட்ஜ் அணிந்தபடி மெழுகுவர்த்தி ஏற்றி வந்து கடலில் பால் ஊற்றி மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் அதிமுக சார்பில் கலந்து கொண்ட MP தனபால் ஆழி பேரலையால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்று தமிழக அரசு விடுமுறை அறிவிக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்தார். இங்கே வந்து அந்த உயிர்நீத்த தியாகிகளுக்கெல்லாம் தற்சமயம் நாங்கள் அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். இந்த நேரத்தில் அவர்களை இழந்து வாடும் அவர்களுடைய குடும்பங்களுக்கு எங்களுடைய கழகத்தின் சார்பாக ஆறுதலையும் நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று நாகை அக்கரைப்பேட்டை கிச்சாங்குப்பம் பகுதியில் சுனாமியால் ஏற்பட்ட வடு இன்னும் நீங்காத சூழலில் அவர்களை நினைவு கூறும் வகையில் 27 மீனவ கிராமங்களில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் துக்கம் அனுசரித்தனர். 2004 டிசம்பர் 26 சுனாமி என்கின்ற கடல்கோள் தெற்காசியாவே தாக்கி நிர்மூலமாக்கியது போல நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, அக்கரைப்பேட்டை ஊராட்சி, கீச்சாங்குப்பம் கிராமம் வரை கொத்து கொத்தாக விதைத்து போட்டார் போன்ற சடலங்கள் மறக்க முடியாத சோகம் அது. அதிலே நிறைய மீட்புகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்லாமல் பலர் அதிலே பலனடைந்திருந்தாலும் கூட இன்றைய நிலை 22 ஆண்டுகள். இந்த 22 ஆண்டுகளில் மக்களுடைய மனநிலை என்ன என்று வரும்போது மறதியும் இருக்கிறது. இருந்தவனை சுமந்தவனும் மறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான் என்ற கவிதை நடை இன்று மனதை வருடுகிறது. என்றாலும் கூட மக்கள் அந்த சோகத்திலே இருந்து இன்றைய நாள் விடுபட்டதாக இல்லை. எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போவோம் என்ற கேள்வி ஏற்படும் போது நல்லதை மக்களும் நினைக்க வேண்டும், அரசாள்வோர்களும் உணர்ந்து நடக்க வேண்டும் என்பதே இந்த 22ஆம் ஆண்டு நினைவஞ்சலிலே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்திய தேசிய மீனவர் சங்கத்தின் சார்பாக. இதனையடுத்து கடலூர் மாவட்டம் முதுநகர் சிங்காரத்தோப்பில் உள்ள சுனாமி நினைவு தூணுக்கு சுனாமியால் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாடு மீனவர் பேரவை சார்பாக அதன் தலைவர் சுப்பராயன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் ஊர்வலமாக சென்று கடலில் பால் ஊற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மேலும் சுனாமியால் இறந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கடலூர் மாவட்ட மீனவர்கள் யாரும் இன்று மீன்பிடி தொழிலுக்கு செல்லவில்லை. அருப்புக்கோட்டை அருகே ஜனவரி 24ஆம் தேதி தென் மண்டல திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ள இடத்தில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் மற்றும் திமுக நிர்வாகிகள் நேரில் ஆய்வு செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே ராமானுஜபுரம் கல்குறிச்சி சந்திப்பு பகுதியில் ஜனவரி 24ஆம் தேதி திமுக இளைஞரணி சார்பில் தென் மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதையொட்டி ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்த அமைச்சர்கள் விழா ஏற்பாடுகள் குறித்தும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினர். இந்த ஆய்வு பணியின் போது விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் மற்றும் திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர்.
குத்தாலம் அருகே ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் 2 பேர் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே மாந்தையில் ஆம்னி பேருந்து கவிழ்ந்து 20 பேர் காயமடைந்துள்ளனர். பெங்களூருவில் இருந்து வேளாங்கண்ணிக்கு சென்ற ஆம்னி பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதாமல் இருக்க ஓட்டுநர் பேருந்தை திருப்பிய போது விபத்து நேரிட்டதாக கூறப்படுகிறது. விபத்தில் சிக்கியவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பாலையூர் போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுனாமி ஆழி பேரலையால் உயிரிழந்தோரின் 21ஆம் ஆண்டு நினைவஞ்சலி தரங்கம்பாடி கடற்கரையில் அனுசரிக்கப்பட்டது. உயிரிழந்தோரின் குடும்பத்தினர் மற்றும் கிராம மக்கள் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்து கருப்பு பேட்ச் அணிந்து மௌன ஊர்வலமாக சென்று தரங்கம்பாடி கடை வீதியில் உள்ள நினைவு ஸ்தூபிக்கு சென்று மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் தரங்கம்பாடி பழைய ரயில் நிலையம் அருகே சுனாமியால் உயிரிழந்தவர்களின் உடலை அடக்கம் செய்த இடத்திற்கு சென்று கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். இதில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ் பவுன்ராஜ் உள்ளிட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் முதல்வர்களான எம்ஜிஆர், ஜெயலலிதாவை தொடர்ந்து தற்போது 3வது தலைவராக விஜயுடன் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக தவிக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கரட்டூர் பகுதியில் உள்ள தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் கழக வளர்ச்சி பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் தலைமை நிர்வாக குழு அமைப்பாளர் செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் மத்தியில் பேசிய செங்கோட்டையன், இந்த நிகழ்ச்சி என்பது எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற தமிழக மக்கள் விரும்புகின்ற எதிர்காலத்தில் தமிழகத்தில் நல்லாட்சி அமைப்பதற்கு முக்கியமான ஒன்றாக உள்ளது என்றார். மேலும் விஜயுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றும் நெகிழ்ச்சி அடைந்த அவர், களப்பணி என்பது முக்கியமான ஒன்று என தெரிவித்தார். வெற்றி தளபதியை உருவாக்குவதற்கு தான் அந்த பணியை நாம் மாற்றி வருகிறோம். எல்லோரும் சொன்னார்கள், செங்கோட்டையில் போய் இங்கே இணைந்திருக்கிறார் சொன்னார். நான் சேர்ந்த இடம் கோட்டைக்கு செல்கிற இடமா. நான் புரட்சித் தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டேன். புரட்சித் தலைவர் அம்மாவோடு பயணத்தை மேற்கொண்டேன். இரு தலைவரோடும் பணியாற்றியதற்கு பிறகு 3வது தலைவரோடு பணியாற்றுகிற வாய்ப்புகளால் தலைவரிடத்தை நான் காணுகிற போது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை மனம் திறந்து பேசினார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரோடு இணைந்து பணியாற்றுவதற்கு நான் கொடுத்து வைத்திருக்கிறேன். வருகிறதற்கு நீங்கள் நம்முடைய களப்பணி என்பது முக்கியமான. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள டாக்டர் பாரதிய ரத்னா எம்ஜிஆர் விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை மற்றும் இந்திய கல்விக் குழுமம் சார்பில் இன்று முதல் 30ஆம் தேதி வரை தேசிய அளவிலான 64வது டேபிள் டென்னிஸ் போட்டி நடைபெறுகிறது. இதில் 36 மாநிலங்களைச் சேர்ந்த 17 வயதிற்குட்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு டேபிள் டென்னிஸ் விளையாடுகின்றனர். இப்போட்டியினை அமைச்சர் சிவசங்கர், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி, சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர்ஷ் பசேரா ஆகியோர் துவங்கி வைத்து பார்வையிட்டனர். அப்போது அமைச்சர் சிவசங்கர் போட்டியாளர்களுடன் டேபிள் டென்னிஸ் விளையாடி போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் மாணவியுடன் டேபிள் டென்னிஸ் விளையாடினார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே பாஜக நிர்வாகி ஓம் சக்தி செல்வமணி மீது கஞ்சா போதையில் இருந்த மர்ம நபர்கள் கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரது செல்போனை பிடுங்கி அந்த கும்பல் அவரது மீது கொலைவெறி தாக்குதல் நடத்த முயன்றது. அப்போது பாஜக நிர்வாகி தப்பித்து சென்று வீட்டு கதவை தாழிட்டுக் கொண்டார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த காரின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கிவிட்டு தப்பி சென்ற வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த மணிமங்கலம் போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். நாங்கள் ஒரு நிமிஷம் அங்கே நாங்கள் உள்ளே போனதை பார்த்து தான் அவன் கார் கண்ணாடி எல்லாத்தையுமே வீடு எல்லாமே அடிச்சு நொறுக்கணும். வெளியில் வரீங்களா இல்லையா, இன்னும் உங்களுக்கு கொண்டே போட்டுருவோம், வெளியில் வாங்கன்னு அவன் சத்தம் போட ஆரம்பித்தான். அவங்க பக்கத்தில் வேடிக்கை பார்த்தவங்களும் மேலே 2 பேர்
ஆமாம் அவங்க வந்து எல்லாத்தையும் அடித்து ஒடுக்குனாங்கன்னு போலீஸ்கிட்டே அவங்களும் சொன்னாங்க. அதனால எங்களுக்கு உயிர் பயத்து கட்சிக்காக உழைச்சி எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. வீட்டில் சாப்பிட்றாரோ இல்லையோ கட்சிக்காக கொடி ஏற்றணும், மன்றம் திறக்கணும் அப்படின்ட்டு நேற்று கூட அவர் வீட்லேயே இல்லை, கொடியெல்லாம் ஏற்றிட்டு தான் வந்தார். இதெல்லாம் திறந்துட்டு எல்லாருக்கும் அன்னதானம் கொடுத்துட்டு வீட்லேயே இல்லை. பசங்க கேட்குறாங்க எதுக்குமா அப்பா அந்த கட்சிக்காக ஓடிட்டு இருக்காரு. நைட்டு நடந்து பார்த்தா நீ கட்சியில் எதுக்குமா இருக்காரு, உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத எண்ணத்துக்கு இந்த கட்சியில் இருக்காருன்னு அப்படி ஒரு பசங்களுக்கு பதில் சொல்ல முடியல. எத்தனை ஆண்டு காலமாக உழைப்பு, ஒரு நாளா 2 நாளா எங்களுக்கு அத்தனை ஆண்டு காலம் உழைப்பு. இந்த உழைப்பு பிரயோஜனம் இல்லை. உயிருக்கே உத்தரவாதம்லாம் எப்படி சார் இருக்க முடியும் சார்? இப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையில்லை சார் எங்களுக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்ட புதிய ஆட்சியரகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து சிறப்பித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீரசோழபுரத்தில் 8 தளங்களுடன் கட்டப்பட்ட மாவட்ட ஆட்சியரகத்தின் புதிய கட்டடத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டத்தின் கீழ் கள்ளக்குறிச்சி பகுதிகள் இயங்கி வந்த நிலையில் 2019ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி புதிய மாவட்ட அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து 2019 நவம்பர் 26ஆம் தேதி நடைபெற்ற விழாவில் தமிழகத்தின் 34வது மாவட்டமாக விழுப்புரத்திலிருந்து பிரிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி உருவான நிலையில் அனைத்து துறை அரசு அலுவலகங்களும் ஒரே இடத்தில் இயங்கும் வகையில் வீரசோழபுரம் பகுதியில் 13.66 ஏக்கர் பரப்பளவில் 8 தளங்களுடன் கொண்ட புதிய மாவட்ட ஆட்சியரக கட்டடம் ரூபாய் 139.41 கோடியில் கட்டி முடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து புதிய மாவட்ட ஆட்சியரகத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்த நிகழ்வில் அமைச்சர் ஏவவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் வசந்தம் கார்த்திகேயன், உதயசூரியன், மணிகண்டன், கள்ளக்குறிச்சி MP மலையரசன், மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரசாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கேரள மாநிலத்தில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவில் மற்றும் பத்மநாப சுவாமி கோயிலில் கதவுகளில் பதிக்கப்பட்டு இருந்த தங்க தகடுகள் மற்றும் சிலைகள் மாயமானது தொடர்பாக திண்டுக்கல்லை சேர்ந்த மணி என்பவரிடம் கேரள சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்தினர். தங்கம் மாயமான வழக்கில் திண்டுக்கல்லை சேர்ந்த மணி என்ற பாலசுப்ரமணியன் என்பவர் சம்பந்தப்பட்டிருப்பது தெரியவந்தது. மணி என்ற பாலசுப்ரமணியன் தங்க நகைகளை உருக்கி விற்பனை செய்து வரும் தொழில் செய்து வருகிறார். இதையடுத்து சிறப்பு விசாரணை குழுவின் டிஎஸ்பி சுரேஷ் பாபு தலைமையிலான போலீசார் திண்டுக்கல் வந்தனர். அவர்கள் திண்டுக்கல் போலீசாரின் உதவியுடன் ராம்நகரில் உள்ள மணி என்ற பாலசுப்ரமணியன் இல்லத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். சபரிமலை ஐயப்பன் கோயில் நகை திருட்டு வழக்கில் திண்டுக்கல் வியாபாரியிடமும் விசாரணை நடைபெற்று வருவது பரபரப்பை ஏற்படுத்தியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.